ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம 12th 11th ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்னுடைய ரேஷியோஸ்லாம், அதாவது சைன் தீட்டா, சைன் 0 டிகிரி, 30, 45, 60, 90 டிகிரி, அதெல்லாம் எப்படி ஈஸியா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொன்றா நம்ம ஃபிங்கர் தான் இது, சரிங்களா? சரி, நம்ம கை தான் இங்க வரைஞ்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, சரிங்களா? பாருங்க, இது வந்து தம்பு, இது வந்து இன்டெக்ஸ், மிடில், ரிங்கு, இது வந்து லிட்டில் ஃபிங்கர், சரிங்களா? இப்போ வரிசை எல்லாத்தையும் டிகிரி எல்லாம் குறிச்சிட்டேன். இப்போ சைன் தீட்டா வேணும்னா ஷார்ட் ஐடியா என்னன்னா ஃபிங்கர்ஸ் பிலோ டிவைட் பை 2. அது என்னங்க சார் ஃபிங்கர்ஸ் பிலோ அப்படின்னா இப்போ பார்க்கலாம் ஒவ்வொன்றா. இப்போ பாருங்க, சைன் 0 டிகிரி தான் தேவை. சைன் 0 டிகிரினா 0 டிகிரிக்கு கீழே எதனா ஃபிங்கர் இருக்குங்களா? இல்ல. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 டிவைட் பை 2. 0க்கு ரூட் எடுத்தோம்னா 0 தான், டிவைட் பை 2ன்னு வரும். அப்போ 0 டிவைட் பை 2 ஓட வேல்யூ என்னது? 0. மேல 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் சைன் 30 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். சைன் 30 டிகிரி எங்க இருக்கு? இங்க இருக்கு, சரிங்களா? அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருக்கு. இப்போ சைன் 30 டிகிரினா இப்போ ஃபிங்கர்ஸ் பிலோ என்னன்னு பாருங்க. ஃபிங்கர்ஸ் பிலோ வந்து என்ன, எத்தனை ஃபிங்கர் இருக்கு? ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இருக்கு, சரி. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 2, சரிங்களா? 1க்கு ரூட் எடுத்தா 1 தான், டிவைட் பை 2. இப்போ சைன் 30 டிகிரியோட வேல்யூ என்னது? 1 பை 2. சைன் 45 டிகிரி கண்டுபிடிக்கலாம். சைன் 45னா எங்க இருக்கு? ஃபிங்கர்ஸ் பிலோ 45 கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்கு பாருங்க? 1, 2, 2 ஃபிங்கர் தான் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 போட்டுங்க, டிவைட் பை 2 எழுதிங்க, ஈக்குவல் டு மேல ஸ்கொயர் ரூட் அப்படியே கிட்டும். டினாமினேட்டர்ல இருக்கிற 2 நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட். டினாமினேட்டர் இருக்கிற 2 ரூட் 2 ரூட்னு எழுதலாம். ஒரு ரூட் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1 டிவைட் பை ரூட் 2 அப்படின்னு வரும், சரிங்களா? சைன் 45 வேல்யூ 1 பை ரூட் 2. அப்புறம் சைன் 60 டிகிரி வேல்யூ. சைன் 60 இங்க இருக்கு. அது கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3 ஃபிங்கர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைட் பை 2. இது ஆன்சர். சைன் 60 டிகிரினா ரூட் 3 பை 2. சைன் 90 டிகிரி என்னன்னு பாருங்க. 90 டிகிரி இங்க இருக்கு. அது கீழே எத்தனை ஃபிங்கர் இருக்கு? 1, 2, 3, 4 ஃபிங்கர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைட் பை 2 ஈக்குவல் டு ரூட் 4 ஓட வேல்யூ என்னது? 2 டிவைட் பை 2 அப்படியே இருக்கு. 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1, சரிங்களா? இதான் வந்து சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறதுடைய ஷார்ட் ட்ரிக்ஸ், சரிங்களா? அதே மாதிரி காஸ் தீட்டா பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி காஸ் தீட்டாவுக்கு கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? காஸ் தீட்டாவுக்கு என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர்ஸ் எபோ டிவைடட் பை 2, சரிங்களா? மேல நியூமரேட்டர் மட்டும் தான் ஸ்கொயர் ரூட். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? சைன் தீட்டானா ஃபிங்கர்ஸ் பிலோ, காஸ் தீட்டானா ஃபிங்கர்ஸ் எபோ. இப்போ காஸ் 0 கண்டுபிடிக்கிறோம். இப்போ காஸ் 0னா இங்க தானே இருக்கு 0. 0க்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4 4 ஃபிங்கர் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை 2 அப்படி எழுதிங்க. ரூட் 4 உங்களுக்கு தெரியும், 2 டிவைடட் பை 2. 2 2 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1. இப்போ காஸ் 0 வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட் காஸ் 30. காஸ் 30க்குனா 30க்கு மேலே எத்தனை ஃபிங்கர் இருக்கு பாருங்க. 1, 2, 3. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2. அதான் காஸ் 30 வேல்யூ என்னது? ரூட் 3 பை 2. காஸ் 45. காஸ் 45னா 45 டிகிரி. இதுக்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு பாருங்க. 1, 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை 2. ரூட் 2 அப்படியே எழுதுங்க. 2 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எழுதலாம். ஒரு ரூட் 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் வந்து 1 பை ரூட் 2. இப்போ காஸ் 45னா 1 பை ரூட் 2. நெக்ஸ்ட் காஸ் 60. காஸ் 60னா அதுக்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு? ஒரு ஃபிங்கர் தான் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை 2. 1க்கு ரூட் எடுத்தா 1 தான், டிவைட் பை 2, 1 பை 2. காஸ் 90. காஸ் 90 டிகிரி. காஸ் 90க்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு? ஃபிங்கரே கிடையாது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 டிவைட் பை 2 ஈக்குவல் என்னது? 0. ஓகேங்களா? இதான் வந்து காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ட்ரிக்ஸ், சரிங்களா? இதே மாதிரி டேன் தீட்டாவும் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்படியே எடுத்து வச்சுக்கிறது, எடுத்து வச்சுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி டேன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். இப்போ டேன் தீட்டா பாத்தீங்கன்னா ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர் எபோ. ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேன் 0. இப்போ டேன் 0னா ஃபிங்கர் பிலோ டிவைட் பை ஃபிங்கர் எபோ. ஃபிங்கர் பிலோ எங்க இருக்குது? 0க்கு கீழே ஃபிங்கரே இல்லை. அப்போ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 போட்டுங்க, டிவைட் பை ஃபிங்கர் எபோ பாருங்க. 0க்கு மேல எத்தனை ஃபிங்கர் இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0னா 0 தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 தான். ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். மேல 0 வந்தாவே ஆன்சர் வந்து 0 தான். சரி, நெக்ஸ்ட் tan 30 டிகிரி கண்டுபிடிக்கலாம். இங்க தான் இருக்கு. ஃபிங்கர் பிலோ எத்தனை இருக்கு? 1 தான் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1. ஃபிங்கர் எபோ 1, 2, 3 3 தான் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ என்ன வரும்? 1 பை ரூட் 3. ரூட் 1 வந்து 1, ரூட் 3 அப்படி எழுதிடும். நெக்ஸ்ட் 45 டிகிரி. tan 45 டிகிரி கண்டுபிடிக்கிறோம். ஃபிங்கர் பிலோ எத்தனை பாருங்க? 1, 2. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.
ஃபிங்கர் எபோவ் பாருங்க 1 2 திருப்பி என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ ரூட் ரூட் கேன்சல் பண்ணிடுங்க. tan 45 என்னது 1. நெக்ஸ்ட் tan 60 கண்டுபிடிக்கலாம். tan 60 டிகிரி. ஃபிங்கர் பிலோ 60க்கு கீழே என்ன இருக்கு பாருங்க 1 2 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 போட்டுங்க டிவைட் பை 60க்கு மேலே எபோ என்ன ஆகுது 1 தான் இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ரூட் 3 மட்டும் எழுதுங்க டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 வந்து என்னது 1 அதை அப்படியே விட்டுறலாம் எல் தேவையில்ல. நெக்ஸ்ட் tan 90 டிகிரி. tan 90 டிகிரினா இங்கே தான் இருக்கு 90 டிகிரி. ஃபிங்கர் பிலோ 1 2 3 4 இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஃபிங்கர் எபோ 90க்கு மேலே எபோ என்ன ஆகுது ஒன்றுமே இல்லை 0. மேலே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா 2 தான் டிவைட் பை 0 தான். இப்போ மேலே நம்பர் இருந்து டினாமினேட்டர்ல 0 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும் இன்ஃபைனிட்டி வரும். டினாமினேட்டர்ல ஏதோ ஒரு நம்பர் டிவைட் பை டினாமினேட்டர் 0 வந்து அது என்ன சரி அது வந்து இன்ஃபினிட்டி. சரிங்களா அவ்வளோதான் சார். tan θ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர் பிலோ டிவைட் பை 2. cos θ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிங்கர் எபோ டிவைட் பை 2. tan θ ஃபிங்கர் பிலோ டிவைட் பை ஃபிங்கர் எபோ. சரிங்களா இந்த ஃபார்முலாலாம் நீங்க சும்மா கையிலே மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு போடலாம். எமர்ஜென்சி இது வந்து நல்லா யூஸ் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண முடியாம இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க. பை ஸ்டூடெண்ட்ஸ்.